ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மணியை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்கிறாங்க. இதனாலேயே இங்கே நிறைய பேர் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளாகவே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரிச்சாக இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற 7 மணி ரூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதை ஒரு கோல்டன் ரூல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு வசந்த் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ரூல் ஆஃப் டைம். யூ கேன் கெட் மோர் மணி பட் யூ கேனாட் கெட் மோர் டைம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும். அதை வச்சு நீங்கள் வேஸ்ட் பண்ண டைமை திருப்பி வாங்கவே முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிச் பர்சன் கிட்ட போயிட்டு டைமை பற்றி கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரே பதில் என்னென்னா, டைம் அப்படிங்கிறது வேல்யூபிளான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு தான் புரிய மாட்டேங்குது டைம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வேல்யூபிளான விஷயம் அப்படிங்கிறது. நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இருக்குது. அந்த 24 ஹவர்ஸை 8-8ன்னு சொல்லி 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற 8 ஹவர்ஸை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஒர்க்குக்கு போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இருக்கிற 8 ஹவர்ஸை தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாடிக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அடுத்து இருக்கிற 8 ஹவர்ஸை 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது இருக்கிறத பர்சனல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது இருக்கிறத மணி மேக் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு, உங்கள் வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்பர் 2 ரூல் ஆஃப் மினிமல் சேவிங்ஸ். நீங்கள் யார்கிட்டையாவது போயிட்டு எப்படி ரிச் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மணியை பேங்க்கில் சேவ் பண்ணு, அப்போ தான் ரிச் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பணத்தை பேங்க்கில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பேங்க்குக்கு நல்லது பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பணத்தை பேங்க்கில் சேவ் பண்ணக்கூடாதான்னு. பணத்தை நீங்கள் பேங்க்கில் சேவ் பண்ணுறதுனால மட்டுமே நீங்கள் பணக்காரர் ஆக முடியாது. நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்தை பேங்க் ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அதிலிருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் பேங்க் நிறைய சம்பாதிப்பாங்க. சேவிங் அக்கௌண்ட்டுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தர பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அவசர காலத்தில் தேவைப்படுற பணத்தை மட்டுமே பேங்க்கில் சேவ் பண்ணுங்கள். மீதம் இருக்கிற பணத்தை வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பணத்தை சேவ் அண்ட் க்ரோத் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதிகமான வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். நம்பர் 3 ரூல் ஆஃப் ட்ராக் யுவர் மணி. உங்களோட பணத்தை நீங்கள் ட்ராக் பண்ணணும். பட்ஜெட்டிங் அண்ட் ஸ்பெண்டிங்கான கணக்கை நீங்கள் வச்சுருக்கணும். உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குதோ அதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எந்த இடத்துல எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத, உங்கள் நீட்ஸ் என்ன, உங்கள் வாண்ட்ஸ் என்ன. உங்ககிட்ட இருக்கிற காசில் 50% நீட்ஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். ரெண்ட்டுக்கு, கரண்ட் பில், அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். 30% வாண்ட்ஸுக்காக யூஸ் பண்ணுங்கள். மூவிஸ் பார்க்குறது, என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். மீதம் இருக்கிற 20% சேவிங்காக யூஸ் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மந்த்லி எவ்வளோ பட்ஜெட் செட் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட அதிகமாக செலவு பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செலவு பண்ணுற ஒரு ரூபாயை நோட்டில் எழுதிட்டே வாங்க. நம்பர் 4 ரூல் ஆஃப் அட்ராக்ட் மணி. உங்களே நீங்கள் வேல்யூபிளாக மாற்றிக்கோங்க. மணி உங்களை தேடி வர மாதிரி. உங்களோட ஸ்கில்ஸ் மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை வேல்யூபிளாக ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு வேல்யூபிளாக ஆக்கிக்கோங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு பணம் தருவாங்க. அவங்களோட ப்ராப்ளமாக நீங்கள் சால்வ் பண்ணுறது மூலமாக நீங்கள் கேட்குற காசை கண்டிப்பாக அவங்க தருவாங்க. நீங்கள் காசு பின்னால் ஓடுறதை நிறுத்துங்க. காசை எப்படி உங்கள் பின்னால் வர வைக்கிறது அப்படிங்கிறத யோசிங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்ல மாசக்கணக்கில் கற்றுக்கிட்டு மற்றவங்களோட வேகமாக முன்னேற முடியும். நிறைய சக்ஸஸ் பர்சன்ஸை பார்த்துருப்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜில் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக நிறைய மணி சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களோட வேல்யூவில் நீங்கள் அதிகப்படுத்தணும். அப்போ தான் மணி உங்களை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 5 ரூல் ஆஃப் மேக் மோர் மணி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மணியை சேவ் பண்ணுறதுலாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தே பழகிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியறதில்ல. நீங்கள் காசை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது கூடவே உங்களோட இன்கம் அதிகப்படுத்துறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்று தான். உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி தரும். நீங்கள் அந்த ஃபீல்டில் எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. டோன்ட் திங்க் அபவுட் சேவ் மணி, திங்க் அபவுட் மேக் மோர் மணி. இங்கே பாருங்கள், உங்களை மணியை சேவ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. மணியை சேவ் பண்ணுறதுனால மட்டுமே நீங்கள் ரிச் ஆக முடியாது. எப்படி உங்களோட இன்கம்மை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்பர் 6 ரூல் ஆஃப் பாஸ் இன் மணி. ஒரு வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஒரு சில காரணத்தினால பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பணத்தை பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, லோன், இஎம்ஐ, இல்லைனா யாருக்கிட்டே அது வாங்கின கடன் காரணமாக. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளை நாமே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காகவும் லோன் வாங்கியோ இல்லை இஎம்ஐலையோ காசோட வேலைக்காரனாக மாறி அது பின்னால் மாதக்கணக்கில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மணி இஸ் குட் சர்வன்ட் பட் ஏ பேட் மாஸ்டர். பணம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த வேலைக்காரன், ஆனால் மோசமான முதலாளி. பணத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஞ்ச நாள் தேவைகளை கட்டுப்படுத்த முடியாமல் பணத்தோட வேலைக்காரனாக மாறி மறுபடியும் அது பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் கடன் வாங்குற பழக்கத்தை இதோட நிப்பாட்டுங்க. நம்பர் 7 ரூல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். இங்கே நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னன்னா, சேலரி வந்தால் நான் பணக்காரர் ஆயிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் ரிச் ஆகிறதுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை அதிகமாக வைங்க. அதுக்காண்டி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வைங்க. உங்களால் எவ்வளோ
அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனை வைங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சேலரி 10K வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஐஃபோன் வாங்குவேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியுமான்னு யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக முடியாதுல்ல. இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை இதோட நிறுத்துங்க. அப்படி இல்லைனா உங்கள் சேலரி எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத யோசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.